ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ணுற ட்ராப் டவுனை ஹேண்டில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ட்ராப் டவுனோட நேச்சர் என்னன்னா, நம்ம ஏதாவது சர்ச் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், அதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் டைனமிக்காக வரும். இப்போ நான் ஜேன்னு டைப் பண்ணுறேன். ஜே ரிலேட்டடாக 4 ட்ராப் டவுன் வேல்யூஸ் வந்திருக்கு. இன்கேஸ் எஸ் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், எஸ் ரிலேட்டடான வேல்யூஸ்லாம் லிஸ்ட் ஆகும். அப்போ நம்ம ஸ்டாட்டிக்கா இதான் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்மளால ப்ரீடிஃபைன் பண்ணுற ட்ராப் டவுன் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இதை பண்ண முடியாது. ஏற்கனவே அந்த மாதிரி ஸ்டாட்டிக்காக இருக்கிற ட்ராப் டவுன் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணால் எனக்கு ஸ்டூடெண்ட், எம்ப்ளாயி இல்லை அதர், இந்த 3 வேல்யூ தான் இருக்கும். எப்பவுமே இந்த 3 வேல்யூ தான் இருக்கும். சரியா? அண்ட் இதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். செலக்ட் அப்படின்ற டேகை பயன்படுத்துறதுனால செலினியம்லேயே செலக்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸோட மெத்தட்ஸ் மூலமாக நம்ம ஆட்டோமேட் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனால் இந்த மாதிரி டைனமிக்காக வேல்யூஸ் வருதுல்ல, ட்ராப் டவுன் பேர் ஆட்டோ சஜஷன் ட்ராப் டவுன். இதை எப்படி செலினியமில் ஹேண்டில் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துடலாம். ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஆட்டோ சஜஷன் சொல்லிட்டு. இது ஒரு மெயின் கிளாஸ், அதுக்குள்ளே ஒரு மெயின் மெத்தட் இருக்குது. இதுதான் எக்ஸிக்யூட் ஆக போகுது. இப்போ வெப் டிரைவர் டிரைவர் ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர் செமிகோலன். பேக்கேஜஸை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் வெப் டிரைவர், இம்போர்ட் குரோம் டிரைவர். ஃபைன். இப்போ டிரைவர் டாட் அந்த அப்ளிகேஷன் யூஆர்ல போட்டுருவோம். கெட். ஓகே, நான் அந்த அப்ளிகேஷன் யூஆர்ல காப்பி பண்ணிட்டேன், அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, கரெக்டாக ரன் ஆகுதானும் செக் பண்ணிக்கலாம். ரன் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, பார்த்தீங்களா? ஆட்டோ சஜஷன் ப்ராக்டிஸ் பேஜ் லோட் ஆயிடுச்சு. மேபி நான் மேக்ஸிமைஸும் பண்ணிக்கிறேன். டாட் மேக்ஸிமைஸ். ஃபைன். இப்போ நம்ம ஒரு லெட்டரை அந்த ஃபீல்டில் டைப் பண்ணணும். கரெக்டா? வெப் எலிமெண்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டு ஈக்குவல் டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த எலிமெண்ட்டுக்கு ஆக்சுவலாக ஐடி இருக்குது. ஐடி ஈக்குவல் டு சர்ச் பாக்ஸ். ஸோ இதையே நம்ம பயன்படுத்தலாம். பை டாட் ஐடி இந்த இடத்துல சர்ச் பாக்ஸை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். இம்போர்ட் வெப் எலிமெண்ட். ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு வேல்யூவை டைப் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் ஃபீல்ட் டாட் சென்ட் கீஸ் ஜே. ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஜே டைப் ஆயிடுச்சு. இப்போ ஜே டைப் ஆனால் நம்ம கிடைக்கிற ட்ராப் டவுன் வேல்யூவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ண போகிறது என்னன்னா ஜே யூனிட். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்குல்ல, அதை ஃபைண்ட் பண்ணணும். ஜாவா இங்கே இருக்கு. ஓகேவா? இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி எக்ஸ்பாத் எடுத்துக்கிறேன். ஓகே, இதோட எக்ஸ்பாத் பார்த்தீங்கன்னா இதோ இப்படி இருக்கும். div of 1ன்னு இருக்கும். ஏன்னா ஜாவான்ற அந்த வேர்டு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. div of 2ல செகண்ட் வேல்யூ இருக்கும். கரெக்டா? ஆனால் எனக்கு எல்லா வேல்யூஸும் வேணும். கரெக்டாக அந்த ட்ராப் டவுனில் பாப்புலேட் ஆகிற எல்லா வேல்யூஸும் வேணும். அதுக்காக தான் நான் என்ன பண்ண போகிறேன்? டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ், டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் ப்ளூரல் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நான் என்ன பண்ணோம்? பல்க் ஆஃப் எலிமெண்ட்ஸை அட் அ டைமில் ஃபைண்ட் பண்ணி ஒரு லிஸ்ட்டில் கொடுக்கும். ஸோ பை டாட் எக்ஸ்பாத், அந்த எக்ஸ்பாத்தை காப்பி பண்ணி டபுள் கோட்ஸில் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஆனால் இந்த div of 2 div of 1ன்னு கொடுக்கக்கூடாது. டிவ்வுக்குள்ள இருக்க எல்லா பொசிஷனும் எனக்கு வேணும் இல்லையா? அதனால வெறும் டிவ்னு கொடுக்கணும். இந்த சின்ன ஆல்ட்ரேஷன் நீங்கள் பண்ணணும். ஸோ நான் செமிகோலன் கொடுக்குறேன்.
ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லிஸ்ட்டை தான் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஆனால் அது என்ன டைப்? வெப் எலிமெண்ட். ஸோ அதை எழுதணும். வெப் எலிமெண்ட் ரெஃபரன்ஸ் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட் ஈக்குவல் டு ஓகே. ஸோ ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் மூலமாக நமக்கு ரன் டைமில் கிடைக்கிற எல்லா ட்ராப் டவுன் வேல்யூஸுமே அட் அ டைமில் ஃபைண்ட் பண்ணிடுறோம். இதை உறுதிப்படுத்த இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்குல்ல, இதோட சைஸை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ட்ராப் டவுன் லிஸ்ட் டாட் சைஸ். ஓகே, ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். டைப் ஆயிருச்சு. லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கிடைக்குது. பார்த்தீங்களா, 4 கிடைக்குது. இப்போ அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் நிறைய வேல்யூஸ் இருக்குது கரெக்டாக. இன்னொன்று ஒரு எலமெண்ட், அதை தான் லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்டாக வாங்கியிருக்கோம். இப்போ நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு எலமெண்ட் வேணும்னா அதுக்கு லிஸ்ட்டில் இருந்து ஒரு இண்டெக்ஸ் பொசிஷனை பாஸ் பண்ணி அந்த வேல்யூ எடுக்கணும். கெட் இண்டெக்ஸ் ஆஃப் 0. இப்போ இது ஒரு லிஸ்ட் எலமெண்ட், ஓகேவா. அவுட் ஆஃப் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட் நம்ம ஒரு எலமெண்ட் எடுத்திருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0th பொசிஷனில் இருக்குது ஃபர்ஸ்ட் எலமெண்ட். இப்போ இந்த வெப் எலமெண்ட் ஆப்ஜெக்ட் கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? சென்ட் கீஸ் கொடுப்போம். ஃபில்டாக இருந்தால் கிளிக் பண்ணுவோம். அங்கே மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா, ஒன்று அந்த டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணி பார்க்கலாம். கெட் டெக்ஸ்ட், ஓகேவா. ரெண்டாவது அதை கிளிக் பண்ணியும் பார்க்கலாம். ட்ராப் டவுன் லிஸ்ட் 0th பொசிஷனில் இருக்கிற வேல்யூவை இன்ஸ்டெட் ஆஃப் கெட் டெக்ஸ்ட் ஐ கேன் கிளிக். இது ரெண்டு தான் முக்கியமான ஃபங்க்ஷன், ஓகேவா. இப்போ இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஜாவா இந்த லிஸ்ட்டில் ஜே டைப் பண்ணுறோமா, குயிக்காக நடந்திருக்கு. ஜே டைப் ஆகிருக்கு. 0th பொசிஷனில் என்ன இருக்குது? ஜாவா இருக்குது. அதை ரீட் பண்ணியிருக்கு, ஓகேவா. ரீட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். கன்சோலை நம்ம பார்க்கலாம். அண்ட் கிளிக்கும் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகிருக்கு. இங்கே ஜாவான்னு நமக்கு பிரிண்ட்டும் பண்ணுது. ஸோ இந்த லிஸ்ட் இருந்தாலே நமக்கு தேவையான விஷயத்த பண்ணிக்கலாம், கரெக்டா. ஆனால் என்ன பிரச்சனைனா, நான் ஒரு டைம் ஜாவாவை கிளிக் பண்ண நினைப்பேன், இன்னொரு டைம் ஜே யூனிட்ன்ற வேர்டு கிளிக் பண்ண நினைப்பேன். அப்போ இந்த கோடு எப்படி எழுதணும்னா, ரன் டைமில் டைனமிக்காக சர்ச் பண்ணி நம்ம கேட்குற வேல்யூவை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கணும். நான் அது கோடு எழுதுனா உங்களுக்கு இன்னும் புரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபார் லூப் எழுதணும். நம்ம ஒரு வெப் எலமெண்ட் ஆப்ஜெக்டை ரிசீவ் பண்ணுறதுக்கான கோடை ஃபஸ்ட்டு எழுதணும். வெப் எலமெண்ட் ஸ்பேஸ் வெப் எலமெண்ட் லிஸ்ட், வெப் எலமெண்ட்னு போட்டுப்போம். வெப் எலமெண்ட் ஆப்ஜெக்ட், ஓகேவா. கோலன் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை பேஸ்ட் பண்ணணும். இது பேர் தான் ஃபார் ஈச். ஜாவாவில் நம்ம இது ஏற்கனவே கவர் பண்ணியிருப்போம், ஓகேவா. ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, இது என்ன பண்ணுன்னா, இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் மொத்தம் 4 ட்ராப் டவுன் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே இதில் ஸ்டோர் ஆகிருக்கும் லிஸ்ட்டாக, கரெக்டாக. அதில் முதல் ட்ராப் டவுன் வெப் எலிமெண்ட்டை இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிவிட்டு லூப்புக்குள்ளே வரும். லூப் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ட்ராப் டவுன் வேல்யூ எடுத்து, வேல்யூ கிடையாது அந்த எலிமெண்ட் எடுத்து இங்கே போடும், ஓகேவா. அப்போ 1 by 1 ஐட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார் ஈச் யூஸ் ஆகுது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த வெப் எலிமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் டெக்ஸ்ட் கால் பண்ண போகிறோம். இஃப் பிளாக்குள்ள, இஃப்குள்ள ஏன்னு சொல்கிறேன். இஃப் வெப் எலிமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் டெக்ஸ்ட், வெப் எலிமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் டெக்ஸ்ட், ஓகே. இது ஒரு டெக்ஸ்ட் ரீட் பண்ணோம். இது ஒரு ஸ்ட்ரிங்கர் கெட் டெக்ஸ்ட். இது என்ன பண்ணோம்? ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணோம். அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டாட், எப்பவுமே ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். அதுதான் நம்ம பண்ணுறோம். டாட் ஈக்குவல்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஓகே, வெப் எலிமெண்ட், இந்த கரண்ட் வெப் எலிமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் டெக்ஸ்ட் டாட் ஈக்குவல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட் இருக்கான்னு பார்க்கும். ஜாவா இல்லைனா ஜே யூனிட்னு எடுத்துப்போம். ஜே யூனிட், ஓகேவா. ஒரு எலிமெண்ட்டாக பாஸ் ஆகும்போது அதோட டெக்ஸ்ட் வந்து ஜே யூனிட்டா அப்படின்னு தேடுது, ஓகே. அப்படி ஜே யூனிட்டா இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணு, அந்த வெப் எலிமெண்ட் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கலாம்.
வெப் எலிமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கிளிக் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். இருக்கிற இந்த எலிமெண்ட் லிஸ்ட்டில் எனக்கு தேவையான எலிமெண்ட்டில் தான் நம்ம இருக்கோன்னு முடிவு பண்ணிட்டா அப்போ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட கோடு. சரியா? இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுவோம். பார்த்தீங்களா, ஜே யூனிட் செலக்ட் ஆயிருக்கு. இப்படி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் இந்த மாதிரி ஆட்டோ சர்ச் ட்ராப் டவுன்லாம். ஓகேவா? இது இன்னும் சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா தனியாக ஒரு ஃபங்க்ஷனாக கூட எழுதலாம். பப்ளிக் void click element. ஓகே, இதில் 2 வேல்யூ பாஸ் பண்ணோம். ஒன்று வந்து வெப் எலிமெண்ட் லிஸ்ட்டை பாஸ் பண்ணுவோம். ஓகேவா? லிஸ்ட் வெப் எலிமெண்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட் காமா ஸ்ட்ரிங் வேல்யூ. ஓகேவா? இப்படி தனி மெத்தடை எழுதிட்டு இந்த கோடை இதுக்குள்ள எழுதிடுவோம். இந்த ஃபார் லூப்பை ஓகேவா? இது ஒரு செப்பரேட் மெத்தட். சேம் கிளாஸ்க்குள்ளேயே 2 மெத்தட் இருக்கு. ஒன்று மெயின் ஃபங்க்ஷன். ஓகேவா? மெயின் ஃபங்க்ஷன் இங்கே க்ளோஸ் ஆகுது. இது இன்னொரு செப்பரேட் ஃபங்க்ஷன். புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். இது ஒரு ஸ்டாட்டிக். உங்களுக்கு சும்மா ஒரு ரஃப்பாக சொல்கிறேன். இதை வந்து நம்ம இங்கேயே எழுதணுமானா இல்லை, ஃப்ரேம் ஒர்க்கில் தனியாக பிளேஸ் பண்ணிவிட்டு அழகாக கால் பண்ணிக்கலாம். இது என்ன மீன் பண்ணுறேன்னா ரீயூசபிள் ஃபங்க்ஷனாக இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஜே யூனிட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், இந்த வேல்யூவை பாஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ அந்த லிஸ்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணுறோமா, பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். கிளிக் எலிமெண்ட். ஓகே, இது என்னது, ஆட்டோ சஜஷன் டாட் கிளிக் எலிமெண்ட். என்ன பாஸ் பண்ணணும், அந்த லிஸ்ட்டை பாஸ் பண்ணணும். ட்ராப் டவுன் லிஸ்ட் கமா எனக்கு என்ன வேல்யூ வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா செலக்ட் பண்ணணும். அது ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிக்கலாம். செமிகோலன். ஓகேவா? அவ்வளோதான். இந்த கோட் தனியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ரோக்ராமை ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுறேன். ஜாவா செலக்ட் ஆயிடுச்சு.